வணக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சும்மா ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு காட்டுது. இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை. இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கேன். ஆனால் நான் போனதே கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து அங்கே போகிறோம். நம்ம ஊரில் என்ன இருக்கும்? நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கடற்கரை தான். வேறு என்ன இருக்கும்? கடற்கரை இருக்கும், கோயில் இருக்கும். நம்ம அங்கே தான் போக போகிறோம். இப்போ ஐடி, இதே எங்கள் ஊர் ஐடிஐ. ரொம்பலாம் பசங்க படிக்கல போல், கம்மியாக தான் பசங்க படிக்கிறாங்க. அதுதான் தாம்பரம் ஐடிஐ. பார்த்திங்கன்னா பசங்க ரொம்பலாம் படிக்கல போல். என்ன புதுசாக பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து படிக்குது இந்த வருஷம் நினைக்கிறேன். 2 பொண்ணுங்களோ 3 பொண்ணுங்களோ படிக்குது. ஆனால் பசங்க கம்மியாக போனோம். ஒரு ஸ்கூல் படிக்கலாம் இந்த பக்கம் ஃபுல்லாக பசங்க தான் போயிட்டுருப்பாங்க. ஐடிஐ படித்த பசங்க கரெக்டாக ஸ்கூல் விட்டு வெளியே வந்துக்கிட்டு இருப்போம். கரெக்டாக இவங்களும் வெளியே வருவாங்க. அதான் ஃபுல்லாக ஐடி பசங்க நிற்பாங்க இந்த இது ஃபுல்லாகவே. ஆனால் இப்போ அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரென்த்தெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு போல். ஒன்றும் பெருசாக இல்லை ஸ்ட்ரென்த் ஒன்று. அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. ஆனால் என்ன இந்த வாட்டி கொஞ்சம் பொண்ணுங்க சேர்ந்துருக்கு. 2 பொண்ணுங்களோ 3 பொண்ணுங்களோ சேர்ந்துருக்கு. சரியாக தெரில. சரி, நம்ம கண்டக்டுக்கு வருவோம். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா அந்த பீச் தான். இந்த பீச் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா பக்கீரப்பா பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பீச்சு. அது ஒரு தடவை போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் பசங்கள்லாம் பிளான் பண்ணோம். ஆனால் போக முடியல. ஏன்னா நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போனோம். அதனால் போக முடியல. கூடிய சீக்கிரம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் போவோம் நாங்கள் பசங்களாம் சேர்ந்து. இன்றைக்கி நான் தனியாக போகிறேன். காரணம் என்னென்னா விலாகு தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த பீச்சில் என்னடா அப்படி பெருசாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அங்கே போய் பார்த்தா தெரியும். ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து அங்கே மீன் பொரிச்சு தருவாங்க, சாப்பாடு அவைலபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி என்னன்னு தெரியல. பக்கீரப்பா பீச் அப்படின்னு போட்டிருந்துச்சி. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அது என்ன ஏது அப்படின்னு தெரியும். போன வாட்டி போட்டேன், ஒரு வீடியோ போட்டேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, ரீச் கிடச்சிச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா இவன் எந்தான்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் யூடியூப் சேனல்ஸு அது இது இன்ஸ்டாகிராமு போட்டு நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்மளும் ஒரு ஆளாக வரணும்னா என்ன சொல்கிறது, கடினமாக உழைக்கணும். மிக கடினமாக உழைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அதில் வந்து வர முடியும். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அங்கே போகுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் கடையை பூட்டிட்டேன். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே தான் இருந்தேன், போகுமா வேணாமா அப்படின்னு. ரொம்ப பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் சரி ஓகே இன்றைக்கி போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. அருமையாக எடுத்தாச்சு முடிவு. இன்னும் சொல்லலான் இருந்தேன். நம்ம கோப்ரோ பார்த்திங்கன்னா லைட்டாக குவாலிட்டி கம்மியான மாதிரியே தெரியுது. அது என்னன்னு தெரில. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை குவாலிட்டி கம்மியாகிடுச்சு என்னன்னு தெரியல. ஆனால் முன்னாடி இருக்கிற அந்த வீடியோ குவாலிட்டிக்கு இப்போ இருக்கிற அந்த வீடியோ குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. அது எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் வித்தியாசம் தெரியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா கோப்ரோவுக்கு 2 புதுசாக ஒன்று வாங்கினோம். அப்படின்னா கோப்ரோ பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் பேட்ரி ஒன்று போட்டிருந்தேன்ப்பா. 2 பேட்டரியும் யூஸ் பண்ணாமல் போட்டிருந்தேன். அதில் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணாமல் போட்டிருந்தேன் கோப்ரோவை. அதில் 2 பேட்டரியில் வந்து ஒரு பேட்டரியில் சார்ஜ் இருந்துச்சு, ஒரு பேட்டரி வந்து சார்ஜ் இல்லை, ஃபுல்லாக ட்ரெயினில் போட்டிருந்தேன். இந்த சார்ஜ் உள்ள பேட்டரி பார்த்திங்கன்னா ஆனால் 2மே கலட்டி தான் வச்சுருந்தேன். நல்ல வேலை கலட்டி வச்சது ரொம்ப நல்லதாக போச்சு. கலட்டி தான் வச்சுருந்தேன். என்ன ஆகி போச்சுன்னா அந்த சார்ஜ் இருந்துச்சு பாருங்கள் பேட்டரி, அந்த பேட்டரி பார்த்திங்கன்னா ஊதிருச்சு. அந்த பேட்டரி போயிடுச்சு, ஊதிருச்சு. அப்புறம் ஒரு ஆள்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், என்னடா அந்த பேட்டரி போடலாமா, லைட்டாக ஊதிருச்சுடா, போட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அதான் சரி அதை போடாத, அதை போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா எரிஞ்சிடும், உள்ளே எரிஞ்சிடும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேடா அப்படின்னு அந்த பேட்டரி தனியாக வச்சிட்டேன். தனியாக வச்சுட்டு
என்ன பண்ணேன்னா சரி ஒரு பேட்டரி வச்சு வீடியோ போட முடியாது, நமக்கு எப்படியுமே இன்னொரு பேட்டரி தேவைப்படும், அடிஷ்னலாக தேவைப்படும் அப்படின்னால என்ன பண்ணேன் அப்படின்னா சரி ஓகே இன்னொரு பேட்டரி ஆர்டர் பண்ணோம் அப்படின்ட்டு அமேசானில் தேடினேன். அமேசானில் தேடினா என்னென்னமோ காட்டுச்சு, ஆனால் ஒரிஜினல் பேட்டரி வந்து காட்டவே இல்லை. ஒரிஜினல் பேட்டரி இல்லை, ஆனால் அந்த அடிஷ்னலாக அந்த டிஜிட்டுக்கு இந்த மாதிரி கம்பெனி பேட்டரிஸ் ஒரு சில கம்பெனி பேட்டரிஸ் காட்டுச்சு. ஆனால் என்னென்னா அது எனக்கு என்ன சந்தேகம்னா இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறானே, ஸோ அதே சேம் அதே பேட்டரி இது தான், அதே எம்ஏஹெச் தான், ஆனால் அதே அளவுக்கு நம்ம கோபுர பேட்டரி அளவுக்காவது நிற்குமா இல்லை அதிகமாக இறங்கிடுமா அப்படின்னு டவுட்டு தான் எனக்கு. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு 3 நாள் தேடினேன். 3 நாள் தேடி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி ஒன்று கண்ணில் மாட்டுச்சு. அது ஏதோ ஆரோ மாட்டேன் என்னமோ போட்டுருந்தேன், சரியாக தெரில, பேர் தெரில, நான் காட்டுறேன். அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 6000 mAh போட்டிருந்தாங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா 1600 டெலிவரி சார்ஜ் வந்துட்டு 1690 வாங்கினேன். நான் அதை வாங்கி இப்போ தான் பேட்டரியில் போட்டிருக்கேன். எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பேட்டரியில் வாங்கின உடனே எடுத்து போட்டு பார்த்தேன். சார்ஜ் ரொம்ப வேகமாக இறங்குச்சு. 68 இருந்துச்சு, 67, 66, 65 சரன்னு இறங்குச்சு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இது கொஞ்சம் என்ன பண்ணேன்னா நான் சரி ஓகே நம்ம சார்ஜ் ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்தேன். ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டு என்ன பண்ணியா அப்புறம் கேமராவில் போட்டேன் 100 இருந்துச்சு. அப்படியே 100 இருக்குது, இன்னமும் அந்த 100 தான் இருக்குது. அந்த 6000 mAh உண்மையாமல் இல்லை பொய்யான்னு நீங்கள் பார்த்துருவோம். ஏன்னா அந்த பேட்டரி தான் எடுத்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். எதுக்கு நான் கோபுர பேட்டரி ஒன்று அடிஷனல் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி ஃபுல்லாக ஷூட்டு தான். எவ்வளோ நேரம் இந்த பேட்டரி தாங்குது நான் பார்க்குறேன். 1 hour, ஆமாம், ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு கேமராவில் கோபுரில் காட்டுறா. அப்படி இது எப்படின்னு தெரில, பார்ப்போம். இது எவ்வளோ நேரம் தாங்க பிடிக்குது நான் பார்க்குறேன். எப்படி போயிட்டு நம்ம வந்துடுவோம், டைம் இருக்குன்னு பார்ப்பேன், எப்படி மாற்றுறோம். ஸோ அந்த பேட்டரி நல்லா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அது எல்லா கேமராவுக்கும் செட் ஆகும். கோபுரோ எல்லாத்துக்குமே, இந்த மாடலுக்குன்னு கிடையாதான், எல்லா கோபுரோ கேமராஸ் சொல்லிட்டு தான் போட்டிருந்தான். ஆனால் அந்த அட்டைப்பெட்டி வச்சு கொடுப்பா தெரியுமா இருக்குது, ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 6, 7, 8, 9, 10ன்னு போட்டிருந்தாங்க. அது என்னென்னு தெரில, எத்தனை செட் ஆகும் தெரில. நான் அதை ஒழுங்காக கொஞ்சம் தெளிவாக கிளியர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அது வந்து 7, 8, 9, 10 இந்த மாடலுக்கு வந்து கோபுர மாடலுக்கு கண்டிப்பாக போடலாம், இந்த பேட்டரி போடலாம், ஃபிட் ஆகுதுன்னா. இந்த 6000 mAh எந்த அளவுக்கு தாக்குதுன்னு அன்றைக்கி நான் பார்த்துட்றேன், சரிங்களா? சரி, இன்றைக்கி என்னென்னா, ஆமாம், இன்னொரு என்னென்னு வாங்க பார்த்தீங்கன்னா பேட்டரி ஒன்று வாங்கினா, அப்புறம் வந்து அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுவாங்கள்ல, அந்த யூஎஸ்பி டைப்பில் ஒரு இது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வருங்க, பேட்டரி பேக்கப் எடுத்து வச்சுக்கிறதுக்கு. அதில் வந்து 3 சார்ஜ் போட்டுக்கலாம். அது ஒன்று வாங்கினேன். அப்புறம் அதில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வந்துருச்சு. 1000 கேபிளோட கொடுத்து 1000 வந்துருச்சு. சார்ஜ் போட்டு பார்த்தேன், பரவாயில்ல, நல்லா குயிக்காக தான் இருக்குது. அது நமக்கு வந்து ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது. அதை நான் எடுத்துகிட்டு வரல. சரி ஓகே, நம்ம இங்கே தானே போகிறோம், சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வாட்டி வந்துட்டேன். அதை அதை வந்து நம்ம வேறு மாதிரி பார்த்துக்கோம், பிரச்சனை இல்லை. அதை நம்ம லாங் எங்கே ரைடு பண்ணால் மட்டும் அதை நம்ம எடுத்துக்கோம், மற்றபடி வேணாம் நினைக்கிறேன், சரிங்களா? இந்த பக்கீரப்பா பீச் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நான் போனதில்லை, சரி போய் பார்ப்போம். தெரில அது எப்படி இருக்குன்னு தெரில, எனக்கு வழியே தெரியாது. எனக்கு அந்த ஊருக்கு நான் ஒரு தடவை போயிருக்கேன், அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்னு நினைக்கிறேன், முளைக்கோட்டுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் நான் அங்கே போகவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து அதோடய தான் போகணும். சத்தியம் எனக்கு மேப்பிங் போட்டு போகணும், இல்லைன்னா வந்து அங்கே யார்ட்டா கேட்குறேன். மேப்பை விட அங்கே யார்ட்டா கேட்டால் கூட ஷார்ட்கட் ரீட்கள் சொல்லுவாங்க, அப்படியே போயிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நல்லது எனக்கு தெரிஞ்சு. நேற்று பார்த்தீங்கன்னா முந்தானத்து நம்ம ஸ்ப்ளெண்டர் வேலை பார்த்தோம். ஸ்ப்ளெண்டர் பார்த்தீங்கன்னா முந்தானத்து அதுக்கு முதல் நாள் தான் இல்லை, முந்தானத்து அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வேலை பார்த்தோம். அதில் என்னென்னா வந்து ஸ்ப்ளெண்டர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிட்டு அதுக்கு ரன்னிங்கில் அந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது த்ராட்டில் பாடியை கலட்டி க்ளீன் பண்ணிவிட்டு இன்ஜெக்டரும் க்ளீன் பண்ணிட்டு மாட்டினா மறுபடியும் ஆஃப் ஆகுது. ஸோ மேபி எனக்கு அதில் இன்ஜெக்டர் தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். யாராவது மெக்கானிக் பார்த்தா கூட சொல்லுங்கள் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. எப்பயும் ஆஃப் ஆகாது, ஆனால் எப்போயாச்சும் ஒரு ஆஃப் ஆகுது வேலை ஆகிறதுக்கப்புறம். அவர் என்ன சொன்னால் அப்படின்னா இன்ஜெக்டர் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது தம்பி, மற்றபடி வேறு எதுவும் இருக்காது அப்படின்னா. ஏன்னா சித்தப்பா தான் வேலை ஆத்தாரு.
அதுதான் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், ஓட்டுற வரைக்கும் ஓட்டுவோம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இன்ஜெக்டர் தான் மாற்றுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நம்ம டியூக்குமே பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் வந்து க்ளீன் பண்ணணும். இன்ஜெக்டர் த்ராட்டில் பண்ணலாம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதை நான் கை வைக்கவே இல்லை. ஏன்னா அது பெரிய வேலை. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கலட்டிட்டு மாட்டேன். அதையுமே அவர்கிட்ட கேட்டேன், இதுவா வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அது சொன்னால் அப்படியே அது பெரிய வேலை கொண்டுட்டு ஓடி அப்படின்ட்டாப்புல. அது ஒரு நாளைக்கு நைஸ் ஐஸ் வச்சு போய் வேலை பார்க்கணும் அவர்கிட்ட. ஏன்னா எல்லோரும் நம்மளை ரொம்ப அதிசயமாகலாம் பார்க்குறாங்க. சரி ரைட்டு ஓகே. ரைட்டு பக்கீரப்பா பீச் பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது அந்தளவுக்கு பெருசாக. நம்ம போய் பார்ப்போம். கடற்கரை ஸ்பாட் ஜெகநாதபுரத்துலேருந்து நம்ம நேராக போகிறோம். எம்டி பாய்ஸ். இப்போ கூடுதலாக கொஞ்ச நாளாக இப்போ ஃபுல்லாக எனக்கு இன்ஸ்டாவில் ரெக்கமெண்ட் ஆகிட்டு இருக்கு வீடியோ ஃபுல்லாக ஆக்சிடென்ட்ஸ் வீடியோ தான் ரெக்கமெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் மேக்ஸிமம் அந்த எம்டி ஆர்என்ஃபீல்டில் போயிட்டு ரொம்ப பயனாக விடுறாங்க. கொஞ்ச நாள் பார்த்தா டியூக்கு கேடிஎம் பைக்ஸ் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ரெக்கமெண்ட் ஆச்சு. இப்போ ஃபுல்லாக எம்டி ஆர்என்5 ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ரெக்கமெண்ட் ஆகுது. வண்டியில் கொஞ்சம் பார்த்து கவனம் ஓட்டுங்க. கஷ்டம்தான், ஏன்னா இப்போ இருக்கிற நானே போகும்போது என்ன கூட வரும்னு யாருக்குமே தெரியாது. சரி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்களா. நாங்கள் போயிட்டு இப்போ நம்ம போய் பெட்ரோல் அடிக்கிறோம். பெட்ரோல் எவ்வளோ போடணும், பெட்ரோல் கிடக்கு 2 கோடி கிடக்கு. நம்ம ஏதுக்கு ஒரு 200 போட்டுக்கிறோம். போட்டு அப் அண்ட் டவுனு போயிட்டு வந்துடும் நினைக்கிறேன். அதை போயிட்டு வந்துடுறேன், போய் பார்த்துக்குவோம். ஒரு வேளை நம்ம வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பூர் ரீச் ஆகிடுச்சு. திருப்புல்லானியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோயில் இருக்கும், பெருமாள் கோயில். அது இந்த பக்கம் சரௌண்டிங்கில் நல்ல பிரபலமான ஒரு கோயில். ஆத்தடி வேகத்தில் வேறு போட்டிருக்காங்களா, கவனிக்கலை. இந்த ரோடை லைட்டை வந்து விரிவுபடுத்தி போட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களா. ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இதாக போடலை. ஓகே ரைட். அதே இதான் பார்த்தீங்கன்னா திருப்புலானி. இங்கே தான் ஒரு கோயில் இருக்கும், காட்டுறேன் உங்களுக்கு. இருக்கா, அதான் கோயில், திருப்புலானி கோயில். ஐயோ, இதை நான் கவனிக்கல. பார்த்தீங்களா, நம்ம சீட்டு பார்த்தீங்கன்னா கலண்டுருச்சு. நம்ம வண்டியில் இது ஒரு பிரச்சனைங்க. நம்ம கொண்டு ஷோரூமில் கொண்டு இந்த சீட்டு ஒரு வாட்டி, இது வந்து புது சீட்டு பார்த்தீங்களா, இந்த சீட்டில் கலண்டுருச்சு. இதை கொண்டுட்டு போயிட்டு ஒரு தடவை எங்கே கொடுத்தேன் அப்படின்னா, கம்பெனியில் கொடுத்து வேலை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். லாக்கு மாற்றினாலும் இருந்தல, ஆனால் கலண்டுக்கிட்டு இருந்தால் கலண்டுச்சா. நல்லா அமுக்கி மாட்டினாதான் ஓகே, டைட் ஆகிடுச்சு. இது ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம வண்டியில். லாக்கு மாற்றினாலும் இருந்தல, அது மறுபடியும் நம்ம தான் லாக் வாங்கி நம்ம தனியாக தான் மாட்டணும் போல, வேறு வழி இல்லை. என்னையே வந்து கம்பெனி நம்பிலாம் பொறுப்பு கிடையாது, நம்ம தான் மாட்டேன்னு. நான் என்ன சவுண்டு கேட்குதுன்னு பார்த்துட்டே வந்தேன். என்னடா எக்ஸ்ட்ரா சவுண்டு கேட்குது அப்படின்னு பார்க்கும்போது லைட்டாக சீட்டில் கை வச்சு பார்த்தேன். நம்மால் தலைவன் ஆடுறாப்புல, டக்க ஆடுறாப்புல. இந்த வண்டி வேகமாக நம்மளை கிராஸ் பண்ணி வந்துச்சு. அப்புறம் அங்கே நின்றுச்சு. ஏதோ வண்டியில் இருக்கும் நம்ம வேலை சவுண்டு இருக்கும் போல், அவர் நிப்பாட்டி தான் பார்த்து வந்துருக்காப்புல. ரைட்டு கௌசிக், இவங்க தொல்லை வேறு தாங்க முடியல. ஒரு நேரத்தில் வரும்போது 3 பேர் என் வாட்டுக்கு வர்றாங்க, தக்க தான் வர்றாங்க உள்ள. எதிர்த்தாப்புல சூரியன் வேறு இருக்குது. ஆனால் ஒழுங்காக ஃபுட்டேஜ் கரெக்டாக விழுதான் தெரில. அங்கே போய் பார்த்தா தெரியும். ஒரு வாட்டிலாம் வீடியோ எடுத்து ஓடிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தா அங்கே வாய்ஸே கேட்கலை. அப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று எடுத்தேன், அது ஃபுல்லாக சூரியன் தலைவன் நச்சுன்னு லென்ஸுன்னு அடிச்சிட்டாப்புல.
அடித்து அது வாட்டுக்கு ஒன்றுமே இல்லை, சூரியன் மட்டும்தான் தெரியுது, இந்த ஒளி அடிக்கிற தெரியுது, மற்றபடி ஒன்றும் தெளிவாக தெரில. ஆனால் அந்த ஃபுட்டேஜ் வேறு அழித்தேன். நானே என்ன பண்ணேன், சும்மா எப்படியா பண்ணுவோம், இது பண்ணி ட்ரிம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி இதான் பார்த்தா இது நேராக போனால் உத்தரவாசமங்க. நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா நேராக அங்கே போயிடலாம். ஓகேவா முடிஞ்சு. நம்ம ரூட்டு பார்த்தா நேராக காஞ்சனங்குடிக்கில் போய் போகணும். அப்படியே பொறுமையாக தான் போகணும். அங்கிட்டு உள்ளே போயிட்டு தெரியாது அது இப்போ அந்த பீச்சு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஆள் இருக்குமா இருக்காதா என்னென்னு ஒன்றும் தெரில. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு போய் பார்ப்போம். ஆனால் அதுவுமே ஓரளவுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு தடவை அந்த ஊருக்கு போகல உள்ளேருந்து வண்டிகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு, வண்டிகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. பரவாயில்ல, அதுவுமே கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆனதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அது ஒன்றும் பிரச்சனை. சரி ஓகே, அவன் போயிட்டு அங்கே போய் நல்லா பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு. சரிங்களா? இதுக்காக நம்ம அங்கேருந்து 28 கிலோமீட்ரு அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா எத்தனை 56 கிலோமீட்டர். இந்த ரோடு சூப்பராக இருக்கும் தெரியுமா? நல்லா நல்லா ஏற்றி போகலாம், வேகமாக போகலாம், அருமையாக இருக்கும் இந்த ரோடு. இதில் தான் அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் விபத்து பகுதியும் கூட. அடிக்கடி இதில் வந்து கொடூரமான ஆக்சிடெண்ட்லாம் நடக்கும். ஒரு காரெலாம் அடித்து சப்பழிஞ்சே கிடந்துச்சு, அந்தளவுக்கு பயங்கரமான ஆக்சிடெண்ட்லாம் அந்த ரோட்டில் நடந்திருக்கு. இதில் ஒரு பாலம் ஒன்று வருங்க, அதில் நம்ம சவுண்டு வண்டி சவுண்டு சூப்பராக விழுங்க, நல்லா விழுங்க. இந்த பேட்டி இல்லைங்க, பேட்டி சரியில்லை, பேட்டி தூக்கி போட்டு ரிட்டர்ன் போட வேண்டியது. வேகமாக சார்ஜ் இறங்குது. 100 இருந்துச்சா நம்ம எவ்வளோ வந்திருப்போம், அதிகபட்சம் ஒரு 12 நிமிஷம் ரெக்கார்டாக இருக்குது. 12 நிமிஷம் ரெக்கார்டுக்கு 77க்கு வந்துருக்கு சார்ஜ். இப்போ மறுபடியும் நான் பண்ணியிருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னுமே நம்ம கடற்கரைக்கு போகிறதுக்குள்ள பாதிக்கு பாதி 50 வந்துடும் நினைக்கிறேன். 50 வந்துடும். அதுக்கப்புறம் முடிஞ்சு தூக்கி போட்டு நம்ம கோபுர பேட்டி தூக்கி போடணும். அதனால ஏற்கனவே ஒரு கோபுர பேட்டி ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். அது நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்துடும். அது 2400 நினைக்கிறேன். மதுரை வாங்கினா கம்மி தான். ஆனால் மதுரைக்கு போக நமக்கு நேரம் இல்லை. அதனால் வந்து நான் சரி அடுத்த வாட்டி பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இது நம்ம ரிட்டன் போட்டுற வேண்டியதான். இது நமக்கு செட் ஆகாது. ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக இறங்குது, 1500 வேஸ்ட்டு தான். ரிட்டன் போட்டு அமௌண்ட் வாங்குவோம். ஆமாம், நம்ம கோப்ரோ பேட்டரி தான் வாங்கணும், அதான் நமக்கு செட் ஆகும். என்ன சரி அதுவாவது கொஞ்சம் 45 நிமிஷமாவது கரெக்டாக காட்டும், ஏதோ ஓரளவுக்கு எடுக்கலாம். இது எங்கள் கொய்யால் 6000 mAh போட்டிருக்கேன், சக்கன்னு இறங்குது. அதில் நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்துங்க, ஒருத்தெல்லாம் போட்டிருக்கேன், ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. எல்லாம் பார்த்தா திடீர்னு 50 வருது, திடீர்னு 0 காட்டுது அப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க. என்னன்னு தெரில, அவனுக்கு வந்த சோதனை அப்படி இருக்கடா. அதை காஞ்சனங்குடியை காணோம், இன்னும் தான் போகணுமாடா. காஞ்சனங்குடிக்கில் போய் தான் போகணும் போல், இல்லை வேறு எதுவும் ரூட் இருக்கான்னு தெரில. ஏன் போடுவோமா? சரி போய் பார்த்துக்கிறோம். அங்கிட்டு போய் உள்ளே போயிட்டு கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு கோயிலடா, இது சும்மா இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாக கட்டிட்டாங்க, பரவாயில்ல. காணும் கஞ்சனங்குடி இதில் வலசை. ஐயோ, நம்ம காஞ்சனங்குடி தாண்டிட்டோம். ஓ மை காட். சரி அதுக்குள்ளே போய் போகலாம், வாங்க போம். தாண்டலையோ, இந்த பக்கம் வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. ரைட்டு தாண்டு, நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கோம். அட எப்பா போப்பா ஆரன் வேறையா. ஓகே, உள்ளே வந்துட்டோம். அப்படியே மெதுவாக போக வேண்டியதுதான் உள்ளேக்கு. ஆஃபியா வெல்டிங் ஒர்க்ஸ். ரைட்டு, வண்டி உள்ளே இருந்து வந்துட்டு தாங்க இருக்குது. இந்த இடத்துல ஆட்டை
இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். உள்ளே போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போங்க. நம்ம அரியமான அளவுக்குலாம் இருக்காது, இது ஓகேவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அரியமானலாம் இப்போ பயங்கரமான டூரிஸ்ட் பிளேஸ் ஆகி போச்சு. ஒரு காலத்தில் சும்மா போயிட்டு இருப்போம், ஆனால் அதே கிடக்க அந்த இடம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாற்றி உள்ளே போகிறதுக்கே டோக்கன் வாங்குறாங்க. லோக்கல் வண்டியா அப்படிங்கன்னா லோக்கல் வண்டிக்கே 5 ரூபா தான் ப்ரோ அப்படின்னு வாங்கிட்டு வர்றாங்க. அந்தளவுக்கு மாறிடுச்சு. அப்படி காசு வாங்காமல் உள்ளே போகணுன்னா யாராவது பேர் சொல்லுங்கடா, ஒரு அண்ணன் பேர் சொல்கிறேன், அந்த பேரை